தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. துளாராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட பிளேஸ்மெண்ட்டும் வந்து ரொம்ப மோசமாக இல்லை, அதுவும் ஓகே தான். ராகு கேது பயிற்சி வந்து அடுத்த வருஷம் டிசம்பரில் தான் நடக்குது. அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு வருஷம் பூரா அதே இடத்துல தான் இருக்காங்க. இப்போ சிம்மத்தில் கேது இருக்காரு, அதே மாதிரி ராகு வந்து கும்பத்தில் இருக்காரு. அந்த இடத்துல தான் அடுத்த வருஷம் கடைசி வரலும் இருக்க போகிறாங்க. ஒரு வருஷம் முழுக்காவே அங்கே தான் இருக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாகவே இந்த சிம்மத்துக்கும் கன்னிக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியோ 7.5 சனியோ ஜென்ம சனியோ நடக்கும்போது அதோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸ்ட்ரைட் ஆப்போசிட், ஓகேவா? காலத்தை நிர்ணயிக்கிறது வந்து சந்திரனும் சூரியனும் தான். காலத்துக்கு மீன ராசிக்கு வந்து ஆல்ரெடி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. இப்போ 4ல் இருக்கிற குரு இப்போ வந்து 5ஆம் இடத்துல வந்து அதிச்சாரம் ஆகி உட்கார்ந்துருக்காரு. மறுபடியும் 4க்கு வந்துருவாரு. குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா தான் அவர் 5ஆம் இடத்துக்கு வராரு. அது வரலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப்லாம் இருக்காது. ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஹெல்த்தில் வந்து, சனி வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுடைய 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால பாகியஸ்தானத்தில் அந்த பாகியம், அதாவது அவங்களுக்கு வர லக்கெல்லாம் தடுக்கக்கூடிய இடத்துல வந்து சனீஸ்வரன் ஆல்ரெடி உட்காந்துருக்காரு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப டஃப்பான பீரியடாக இருக்கும். கேது வந்து 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஐசோலேட் பண்ணி வச்சிருவார் ஃபேமிலியிலேருந்து, இல்லை ரிலேஷன்ஷிப்லேருந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருவார். எந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும், நான் இப்போ சொன்ன மாதிரி கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது பெட்டர் அடுத்த வருஷம். ஏன்னா நான் அடுத்த வருஷம் சொன்ன மாதிரி நம்ம நாடே வந்து ஒரு பொருளாதார விஷயம் சந்திக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இதுவரையிலும் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அடுத்த வருஷம் நிச்சயமா வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து. வணக்கம். இன்று நம்முடன் ஸ்ரீதரன் கோபால் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் விவேக் சார். 2026 எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு புது வருடம் வரும்போதும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம கட்டம் எப்படி இருக்கும்னு பார்க்கறது வந்து ஒரு ஆர்வம் இல்லையா மக்களுக்கு? இப்போ 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை சுமந்து கொண்டு வருது, என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய டிபேட்டு. நான் இப்போ என்ன சொல்கிறேன், ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு சில ராசிகளுக்கு டஃப்பாக இருக்குது. அதை நான் வந்து கரெக்டாக நான் எந்தெந்த ராசின்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு. அதுவும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு வந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார். அதே மாதிரி சனி வந்து 10ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்கார். சனி 10ல் இருந்தால் ரொம்ப நல்லது, தொழிலில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பார். இவ்வளோ நாள் வக்கரமாக இருந்தார், வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் இந்த 28ஆம் தேதியிலிருந்து. ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதுக்கு அடுத்து நல்லா இருக்கிற ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசி சொல்லலாம். துலா ராசிக்கு வந்து ஒரு 80% நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இப்போ வந்து சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு, குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா 10ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ உச்ச வீட்டில் இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல இருந்தாலும் ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது, பெட்டராக தான் இருக்கும். ஹோல் இயர் வந்து துலா ராசிக்கு வந்து பெட்டராக தான் இருக்குது. நான் மேஜர் பிளானட்ஸ் வச்சு சொல்கிறேன். அதே மாதிரி துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட பிளேஸ்மெண்ட்டும் வந்து ரொம்ப மோசமாக இல்லை, அதுவும் ஓகே தான். ராகு கேது பயிற்சி வந்து அடுத்த வருஷம் டிசம்பரில் தான் நடக்குது. அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு வருஷம் பூரா அதே இடத்துல தான் இருக்காங்க. இப்போ சிம்மத்தில் கேது இருக்காரு, அதே மாதிரி ராகு வந்து கும்பத்தில் இருக்காரு. அந்த இடத்துல தான் அடுத்த வருஷம் கடைசி வரலும் இருக்க போகிறாங்க. ஒரு வருஷம் முழுக்காவே அங்கே தான் இருக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு அதுவும் பேடாக இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிக்கு பெட்டராக இருக்குது. கண்டக சனி நடந்தாலும் குரு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு உச்ச வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. அதே மாதிரி கேது வந்து 12ல் இருக்காரு, ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அவங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறது, பெட்டர் தான். நிச்சயமாக வந்து ஒரு 70 to 80% நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகரத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பர்டிகுலராக குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா 7ஆம் இடத்துல உச்ச வீட்டுக்கு குரு வந்து உட்கார்றாரு, 3ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்கார். ஸோ மகரத்துக்கு வந்து 90 to 100% நீங்கள் கொடுக்கலாம், நல்லா இருக்கு. அதே மாதிரி அடுத்தது நல்லா இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து நிச்சயமாக நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வரார். அப்படி 9ஆம் இடத்துல உச்ச வீட்டுக்கு வந்து உட்காரும் போது விருச்சிகத்துக்கும் நிச்சயமாக நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நான் நல்லா இருக்கிற ராசிகள்லாம் சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறத பற்றி பார்க்கணும். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், இவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து சிம்மம் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டு. ஜென்ரலாகவே இந்த சிம்மத்துக்கும் கன்னிக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியோ 7.5 சனியோ ஜென்ம சனியோ நடக்கும்போது அதோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வீடு, ஓகேவா? காலத்தை நிர்ணயிக்கிறது வந்து சந்திரனும் சூரியனும் தான். காலத்துக்கு எதிரானவன் வந்து சனீஸ்வரன். ஸோ அந்த சனீஸ்வரன் வந்து கடகராசிக்கோ சிம்ம ராசிக்கோ ஒரு அஷ்டம சனியா ஜென்ம சனியாக வரும்போது அதோட வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்.
ஆல்ரெடி அவங்க இப்போ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி இப்போ வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு சிம்மராசி. அப்படி வந்தால் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே அவங்க அடுத்த வருஷன்றது ஒரு ட்ரபிள்சம் இயர் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து மீனராசி சேர்ப்பேன். மீனராசிக்கு வந்து ஆல்ரெடி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. இப்போ 4ல் இருக்கிற குரு இப்போ வந்து 5ஆம் இடத்துல வந்து அதிச்சாரம் ஆகி உட்கார்ந்துருக்காரு. மறுபடியும் 4க்கு வந்துடுவார். குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா தான் அவர் 5ஆம் இடத்துக்கு வராரு. அது வரலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப்லாம் இருக்காது. 4ஆம் இடத்துல குரு, அதே மாதிரி ஜென்மத்தில் சனி, ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, கேது வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ இது எதுவுமே வந்து ஒரு நல்ல சைன் இல்லை. கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது வேணால் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம், மறைஞ்சிருக்காரு. ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஹெல்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க. ஸோ அடுத்த வருஷம் முழுக்கவே ராகு அந்த இடத்துல தான் இருக்காரு. ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்கு, குரு வேற 4ஆம் இடத்துல இருக்காரு. அது கொஞ்சம் நிச்சயமா அவங்களுக்கும் ட்ரபிள் சம்மையாக தான். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு சொல்லுவேன். கடகத்துக்கு வந்து நீங்கள் 2025 கொஞ்சம் டல்லு தான் சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் 2026 வந்து ரொம்ப சுமார் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்களான்னா, இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து குரு பயிற்சிக்கு அப்புறமா ராசியில் வந்து உட்காந்துடுறாரு, ஜென்மத்தில் வந்து உட்காந்துடுறாரு. அதை தாண்டி பார்த்தீங்களான்னா இப்போது சனி வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுடைய 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால பாகியஸ்தானத்தில் அந்த பாகியம், அதாவது அவங்களுக்கு வர லக்கெல்லாம் தடுக்கக்கூடிய இடத்துல வந்து சனீஸ்வரன் ஆல்ரெடி உட்காந்துருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் வந்து ராகு உட்காந்துருக்காரு. கேது வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில். எல்லாத்துலேயுமே ஒரு பிளாக் இருக்கும். அவங்க என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு தடங்கள் விழும். தாண்டி தசாபுக்திகள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அது கடந்து வந்துடுவாங்க. இல்லை அதுவும் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னா சிரமம் தான். அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பராசி சொல்லுவேன். கும்பத்துக்கு ஆல்ரெடி தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சனீஸ்வரன் போய் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சனி வந்து ஒரு நெகட்டிவான இடத்துல தான் அடுத்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஜென்மத்திலே உட்காந்துருக்காரு. கேது வந்து 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப டஃப்பான பீரியடாக இருக்கும். கேது வந்து 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஐசோலேட் பண்ணி வச்சிருவார் ஃபேமிலியிலேருந்து, இல்லை ரிலேஷன்ஷிப்லேருந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருவார். கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம எது பேசினாலும் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி, அதில் வந்து இவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் அது தப்பாக தான் போய் முடியும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருக்கார், 7ஆம் இடத்துல கேது இருக்கார். இவங்க வாயினால தான் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து தனுர் ராசி தனுர் ராசிக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து பெட்டராக இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார். இப்போ தான் அதிச்சாரமாகி அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. ராசியாதிபதி குரு பயிற்சிக்கு அப்புறமா பயிற்சியாகி அஷ்டமஸ்தானத்தில் வந்து உச்சத்தில் உட்கார்றாரு. அது நல்ல சைன் கிடையாது. ஆல்ரெடி சுகஸ்தானம்ன்ற, அதாவது வந்து ஃபேமிலியில் சனீஸ்வரன் உட்காந்துருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு வந்து உட்கார போகிறார். ராகு வந்து 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. கேது வந்து 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைன் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து அடுத்த வருஷங்கிறது வந்து நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு ட்ரபிள் சம்மியராக தான் இருக்கும். அவங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெயினாக ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2026 யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ சாதகமாக இருக்கிறவங்க எதெல்லாம் ஆரம்பிக்கலாம்? இதெல்லாம் இந்த விஷயம்லாம் வந்து 2026 இவங்க கை வச்சா தொடங்கும் அப்படின்னு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். குரு பயிற்சிக்கு அப்புறமா அடுத்த வருஷம் குரு பயிற்சிக்கு அப்புறமா அவங்க எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். அதாவது வந்து இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து தசாபுக்தியும் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா, தசாபுக்தி ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. ஜென்ரலாக வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி தொழில் வந்து நல்லா இருக்குது. எந்த விதமான தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் இப்போ சொன்ன மாதிரி கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது பெட்டர் அடுத்த வருஷம். ஏன்னா நான் அடுத்த வருஷம் சொன்ன மாதிரி நம்ம நாடே வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமா பர்டிகுலர்லி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி துளாராசிக்கும் அப்படி தான். துளாராசிக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 80% நான் கொடுப்பேன். அதே மாதிரி மகர ராசி வந்து அவங்களோட தொழிலில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக தான் நெக்ஸ்ட் இயர் இருக்கும். இதுவரையிலும் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அடுத்த வருஷம் நிச்சயமாக வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து மகர ராசிக்கும் உண்டு. ஏன்னா வந்து 2 மேஜர் பிளானட்ஸ் வந்து நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்கு. ஓகேவா? என்னதான் ராகு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும், கேது வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும், பட் இந்த 2 மேஜர் பிளானட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான இடத்துல உட்காந்துருக்கிறதுனால சுப விரயம்னு சொல்லுவாங்க தெரியுமா? குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சுப விரயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கே திருமணம் நடக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்த்துட்டு இருந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த தடை நீங்கி திருமணம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குழந்தைக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ். இப்போது பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சில ராசிகள் சொன்னீங்க. நியூட்ரலாக சில ராசிகள் அதில் விடுபட்டு போயிருக்கலாம். அவங்கெல்லாம் ஓகே, இதுவும் மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் அவங்களுக்கு சொன்னதை தவிர மீன் என்னெல்லாம் ராசி இருக்கோ அதெல்லாம் வெறும் நியூட்ரல் தான். நியூட்ரல் தான். ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஒரு ராசி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேஷ ராசிக்கு வந்து
ஆக்சுவலாக டஃப் தான். மேஷராசி நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மேஷராசிக்கு வந்து இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றாரு. அது நல்ல சைன் இல்லை. ஆல்ரெடி 12ஆம் இடத்துல சனீஸ்வரன் வந்து உட்காந்துருக்கார். சனி பயிற்சிக்கு அப்புறமாவே சொன்னேன், மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு மட்டும் இல்லை. காரணம் என்னென்னா, மீனராசின்றது வந்து கால புருஷ தத்துவப்படி 12ஆம் இடம். 12ஆம் இடம்ன்றது வந்து காலை குறிக்குது ஜென்ரலாக. 12ஆம் இடத்துல சனீஸ்வரன் போய் உட்காந்துருக்கிறது வந்து காலை குறிக்குது. அதே மாதிரி மேஷராசிக்கு வந்து அவங்க கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி காலில் எனக்கு அடிபட்டுது அப்படின்னு ஃபோன் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க, கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. மேஷராசிக்கும் அடுத்த வருஷம் வந்து ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாது. என்னதான் 4ஆம் இடத்துல உச்ச வீட்டில் போய் உட்காந்தாலும் குரு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை தருவாருன்னு சொல்ல முடியாது. சனியும் வந்து ஆல்ரெடி ஒரு மோசமான பொசிஷனில் தான் போய் உட்காந்துருக்காரு. ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இல்லை. ராகு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. கேது வந்து 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. குழந்தைங்களோட ஹெல்த்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே மேஷ ராசிக்கும் ஒரு டஃப்பான இயர் தான். இதை வந்து மிக மோசமாக இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவா இல்லை ஓகேங்கிற லிஸ்ட்டில் சேர்க்கவா? மேஷில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நான் வந்து நெகட்டிவாக சொல்லணும்னு சொல்ல, அவங்க எது செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து நிறுத்தி நிதானமாக ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து செய்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து செய்கிறது பெட்டர். ஏன்னா நம்மளுக்கு டைம் தெரியலன்னா நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துக்கிறது பெட்டர். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி விவேக். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.